A simple bundle of mass m, length L and charge plus Q suspended in the electric field produced by two conducting parallel plates as shown. The value of deflection of pendulum in equilibrium position will be. ஒரு சிம்பிள் பண்டில் இருக்குது, அதோட மாஸ் m, சார்ஜ் வந்து ப்ளஸ் q, ஜிஎஸ் லென்த் L. என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பிளேட்டுக்கு இடையில் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. only particular portion only t is occupied in the சிம்பிள் பண்டிலும். ரிமைனிங் வந்து என்னென்னா டி திக்னஸ் உள்ள ஒரு டயலக்ட்ரிக் மீடியம், அதாவது ஜிஎஸ் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் கே. அது வந்து டி ஆக்குபை பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் டியில் வந்து டி போனால் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், டி மைனஸ் டி அளவுக்கு தான் என்னென்னா அந்த சிம்பிள் பண்டில் போர்ஷன் வந்து ஆக்குபை பண்ணுது. சரியா? இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து என்னென்னா, இது நம்ம சூழ் எடுத்துகிட்ட கூட இந்த டயலக்ட்ரிக் மீடியம் உள்ளது வந்து சீட்டு எடுத்துகிட்ட கூட உங்களுக்கு வந்து இந்த டயலக்ட்ரிக் மீடியம் கே வச்சு இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சப்ஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா C1 C2 கொடுத்துட்டாங்க. அதனால் டிஸ்டன்ஸ் சொல்லி என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த டிமினிஸ் தான் எல்லா ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவலிபிரியம் பொசிஷனில் வந்து என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கும்போது எஃபிசிக்கல் கியூங்கிறது தெரியும். அதேமாதிரி வெயிட் வந்து என்னது உங்களுக்கு மாசாதி பாபியம்ங்கிறதால எம்ஜிங்கிறது உங்களுக்கு வெயிட் ஆஃப் தி பாப்னு தெரியும். அதை வச்சு நம்ம காம்பவுண்ட் பிரிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த ஃபோர்ஸோட காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் பாபு. இது வந்து பாயிண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். இங்கே இது வந்து உங்களுக்கு இந்த ஈக்குவலிபிரியம்லேருந்து தீட்டா அளவுக்கு உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் போது தீட்டா தான் யூ டு ஃபைண்ட் அவுட் இங்கே. ஸோ இங்கே வந்து என்னென்னா டென்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ டென்ஷன் தான் எங்களுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது பாருங்க, இங்கே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்குது. ஸோ இந்த டென்ஷன் தான் உங்களுக்கு ஹைபார்ட்னஸாக வந்துடும். சரியா? அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்கே எடுத்தோம் அப்படின்னா இது ஆப்போசிட். அப்போ இது என்னது உங்களுக்கு டி சைன் தீட்டா வந்துடும். அதேமாதிரி இது வந்து அட்ஜஸ்ட் சைடு, அப்போ இது டி காஸ் தீட்டா வரும். டென்ஷனோட காம்பவுண்ட்ஸு. அப்போ டிக்கு சைன் தீட்டா மஸ்ட் பி பேலன்ஸு அடிக்குலர் பொசிஷனில் இந்த கியூஇ பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஸோ தட் in this case என்னன்னா t sin theta must be equal to QE in equilibrium position. as well as t cos theta வந்து மேலே upward இருக்கும். அப்போ இதுவும் பேரலாக இருக்கால, இதுவும் என்னது t cos theta தான். ஓகேவா? இந்த பொசிஷனில் அப்போது நம்ம இங்கே தான் அந்த எம்ஜி QE எல்லாம் போட்டிருக்கால, நம்ம இந்த பொசிஷன் எடுக்கும்பொழுது t cos theta must be equal to mg. t cos theta வந்து mg. அப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா t sin theta லெஃப்ட் சைடில் டிவைட் பண்ணுறோம். ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் வச்சுன்னா 1/2 வச்சுட்டு வச்சுங்களேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன இருக்குது, டி சைன் தீட்டா இருக்குது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், செகண்ட் ஈக்குவேஷன் வந்து டி காஸ் தீட்டா இருக்குது. சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் QE டிவைட் பை ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் செகண்ட் ஈக்குவேஷன் எம்ஜி. டி கேன்சல் ஆகும். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது உங்களுக்கு டென் தீட்டா. அதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். கி பை எம்ஜி அப்படியே இருக்குது. இல்லை நம்ம தீட்டா எடுத்துருக்கலாம். ஓகேவா? தீட்டா என்ன வரும், தீட்டா ஈக்குவல் டு tan inverse of QE by mg. நம்ம தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் வந்து என்னென்னா இப்படி பிரிக்கலாம். கே டயலக்ட்ரிக்குள்ளே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் சீட்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த சிம்பிள் பண்டில் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இந்த பிளேட்டுக்கு இந்த போர்ஷனுக்கு இடையே சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷன் C1 எடுத்துருக்கோம். இப்போ வந்து எங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் சீட் இந்த பக்கமும் மைனஸ் சீட் ஒன்று இருக்கால, உங்களுக்கு வந்து இங்கே பேட்டரி கனெக்ஷன் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக் இது போத் ஆர் இன் சீரீஸில் இருக்குது. இப்போ சீரீஸ்னால் உங்களுக்கு என்ன, அது டூ கெப்பாசிட்டன்ஸ் சீரீஸும் போது CS equal to C1 C2 by C1 plus C2. 1 by CS equal 1 by C1 plus 1 by C2 நம்ம சிம்பிளை பண்ணாது வரும். ஓகேவா? ப்ளஸ் Q equal to என்னது CV. இங்கே சிஎஸ்ங்கிறது வந்து ரெண்டு கம்பேரிசனில் காம்பினேஷன் தான் சிஎஸ் எடுக்க போகிறோம். இப்போ Q equal to CSVன்னு வரும். V அதிகமாக என்னது உங்களுக்கு V1 plus V2. அப்போ இது வந்து என்னது சிஎஸோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிக்க பார்த்தீங்களா அந்த வேல்யூ. அதேமாதிரி என்னது பொட்டன்ஷியல் V1 plus V2 வந்துடும். தட் இஸ் Q equal to CV. இங்கே நம்ம சிஎஸ்வின்னு இருக்கோம், ஏன்னா சீரீஸில் இருக்கிறது நம்ம எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சிஎஸ்ன்னு இருக்கிறனால.
இப்போ we know that E equal to என்னது Q by epsilon naught. அந்த Q இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். Q சப்ஸ்டிட் பண்ணும்போது C1 by C2 by C1 plus C2 into N plus C2 இந்த டினாமினேட்டில் உள்ள இந்த டேர்ம் வந்து இங்கே இருக்குது. சரி, இப்போ வாட் அபவுட் C1 போர்ஷன்? C1ங்கிறது என்னது epsilon naught A, அந்த டிஸ்டன்ஸ் என்னது D minus T. ஓகேவா? அப்போ C1 இந்த C1 C2 வருது பார்த்தீங்களா, இது வந்து இந்த வேல்யூ C1 epsilon naught A D minus T இங்கே போட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல epsilon naught A அதுவும் கேன்சல் ஆயிரும். பட் டினாமினேட்டர் D minus T வரும். அதெல்லாம் இங்கே என்ன இல்லை, அந்த C1 போல சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். C1 போல இந்த epsilon naught D minus T சப்ஸ்டிட் பண்ணி என்ன காட்டுறாங்க இங்கே இந்த ஈக்குவேஷனில் C1 போல என்னது இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம் epsilon naught A by D minus T. அப்போ epsilon naught A D minus T இங்கே இந்த C1 plus C2 அப்படியே தான் இருக்க போகுது. இது C2 இருக்க போகுது. இங்கே V1 plus V2. இந்த C1 மட்டும் தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூ டிவைட் பை epsilon naught. இந்த epsilon naught Aவும் இங்கே epsilon naught அல்லது உங்களுக்கு epsilon naught A அல்லது epsilon naught ரெண்டும் ஒன்று தான். அப்புறம் ரெண்டு கேன்சல் ஆகும், இந்த A கிடையாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது epsilon naught தான் இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டைம் அடிபட்டு வரும். அப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்குது C2 இருக்குது, இந்த இருக்குது பாருங்க. அப்போ V1 plus C2 இருக்குது டிவைட் பை டினாமினேட்டர் இருக்குது C1 plus C2 into D minus Dt. இந்த C1 plus C2 D minus Dt இருக்குது. அப்போ தீட்டாங்கிறது என்ன இருக்குது, tan inverse of Q by E M by divided by mg இருக்குமா. அப்போ இந்த ஈயோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சி ஈயோட வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா இந்த Q by mg அப்படி இருக்குது. ரிமைனிங் இந்த ஈயோட வேல்யூ வந்து இங்கே உள்ள E அப்படி கொண்டு வந்துடும். ஓகேவா? ஸோ we can get this value, theta value, that is tan inverse of Q by mg C2 into V1 plus C2 Cm plus C2 D minus T. சரியா? ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் வருது உங்களுக்கு? ஸோ V1 plus C2 அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் அது கரெக்ட் ஆப்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.